ஹலோ கைஸ். வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கி பிளேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேசிவான சம்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நம்மளோட அக்கௌண்ட் கிடையாது, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் தான். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் பார்த்தின்னு சொல்லிட்டு, அவரோட அக்கௌண்ட் தான் இது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்காரு கஸ்டம் ட்ராஸ். அதுவும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு 45 சம்திங் அந்த ரேட் அப் ட்ரா இருக்கும் இல்லையா, அதுவும் வச்சுருந்தாரு. அப்புறம் 17K எசன்ஸ் ஸ்டோன் வச்சிருந்தார். சரி, அதை வச்சு அவர் சம்மன் பண்ண சொன்னோம். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே சம்மன் பண்ணார். கடைசியாக வந்து அவருக்கு என்னென்ன கிடச்சிச்சுன்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 10லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்ஆர் இருக்குது. நான் வந்து ஒரு ட்ரிக் வந்து வச்சுருக்கேன். அந்த ட்ரிக் வந்து சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைனான எஸ்எஸ்ஆர் வேணுமோ அது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 10லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாஹின் கிடச்சாச்சு. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட லக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுனால உங்களால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 250 to 300 ஸ்பின்ஸ்குள்ளே உங்களுக்கு எத்தனை எஸ்எஸ்ஆர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் கிட்டத்தட்ட ஒரு 8 எஸ்எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். இப்போ ஃபஸ்ட்டு சாஹின் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலெக்ஷன் ட்ராவில் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த 4 செலெக்ஷன், அதில் 3rd செலெக்ஷன் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3rd செலெக்ஷனில் என்ன கேரக்டர் வைக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ப்ராபபிலிட்டி சொல்லுவாங்களே, அது வந்து அதுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஈவன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கேன். இவர் 3rd இடத்துல தான் சாஹின் இருக்கா, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாஹின் கிடச்சிருக்கா. அடுத்து வந்து பாருங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பின் பண்ணிட்டே இருந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லாவுமே வந்து லக் இருந்தது தான் மெயின். லக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேசிவான சம்மன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராபபிலிட்டியுமே அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ரேட் அப் ட்ராவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் ட்ராவில் வந்து நீங்கள் அப்போ தான் வந்து உங்களோட ஃபுல் லக் பிட் வந்து 0 ஆனாலுமே அடுத்த ஸ்பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணால் கிடைக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ அதுக்கான ப்ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். 3rd இடத்துல சா இருந்துச்சா, இப்போ நம்மளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் எஸ்எஸ்ஆர் சா கிடச்சிச்சா, அடுத்த எஸ்எஸ்ஆர் என்னன்னு பாருங்கள். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சாஹின் தான். அதனால தான் அந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறதே. நான் வந்து சாவை A5ல் வச்சுருக்கேன். ரீசன் வந்து இந்த மாதிரி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக் ஃபேக்டர் ப்ளஸ் இந்த இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. அடுத்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 110 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு 4 எஸ்எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்தே எடுக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறது. 3rd இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வைங்க. அப்புறம் மோஸ்ட்டாக மேசிவ் சம்மன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். பட் அதுக்குன்னு வந்து நான் மொத்தமாக சேர்த்து வைப்பேன் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போதைக்கு ஈவெண்ட் என்ன போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரேடியாக சம்மன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு 5 டோக்கன் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மாதத்துக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக சம்மன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ்லேருந்தே ஒரு 15-20 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே மெயின். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் சம்மன்ஸ் பண்ணுறதுனா ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் டிக்கெட்ஸ் இருக்கோ ஒரு 10 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சிங்கிள் சம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னா சிங்கிள் சம்மன்ஸு. சிங்கிள் சம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஒரு சில டைமில் வந்து பயங்கர கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சம்மன்ஸில் இருக்கும். ஏன்னா அவனுங்க எப்படி பார்த்தாலுமே கொடுக்க மாட்டானுங்க. பட் 10+ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்ஆர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக் பீட் டிபெண்டர் தான். லக் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே இருந்துச்சுன்னா தான் கேரண்டீடாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு புது அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கீழே ஒரு 30-40 இருந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக் ஃபேக்டர் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். என்ன விஷயம்னா நம்மளோட கில்டு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 45 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கில்டில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து இடம் இருக்குது. அதுவும் இல்லாமல் கில்டில் வந்து யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கில்டோட ஸ்கோர் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெவல் 2 போகிறதுக்கே 4,40,000 XP தேவை. நம்ம கில்டில் இப்போ தான் 2 lakhே வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து 2 இதுலேருந்து கிடச்சிருச்சா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலிசியா கிடச்சாச்சு. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் சம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பெஸ்ட்டு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஒரு வாட்டி பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து இந்த ரேட் அப் ட்ரா. ரேட் அப் ட்ராலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரேட் அப் ட்ராவில் ஏதாச்சும் ஒர்த்தாக இருந்தால் மட்டும் எசன்ஸ் ஸ்டோனை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்பின்லேயே ஹேண்ட்ஸமி வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுறது எனக்கு வந்து
வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டம் ட்ராலே நான் வந்து 4 ரிவார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மளுக்கு டிசைடான ரிவார்ட். ஸோ அதனால் கஸ்டம் ட்ராலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எசன்ஸ் ஸ்டோனை ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதுலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிரேட்டராக இங்கே பாருங்கள் ப்ளம் ஸ்வாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ப்ளம் தான் இருக்கிறதுலே கேம்லேயே பெஸ்ட் வெப்பன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு இன்னொரு சா கிடச்சா அவ்வளோதான், லக் வந்து டாப்பில் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2 சா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சாச்சு. ஸோ அதனால் 3வதாக ஒரு சா கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ராவில் வந்து தாராளமாக நீங்கள் எசன்ஸ் ஸ்டோனை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறேன். அப்புறம் அந்த கில்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கில்டில் இருக்கான். ஸோ அதே மாதிரி வைஸ் மாஸ்டர் பொசிஷனுக்குமே நான் வந்து ஒரு ஐடியா வந்து வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு பவர் லெவல் லைக் என் ஈக்குவல் இல்லைனா என்னோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஒரு 5 லேக்கு மேலே இருக்கணும். அண்ட் தென் நம்மளோட இது கான்ட்ரிபியூஷன் வந்து கில்டோடது அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்துக்கோங்க அக்கௌண்ட். ஸோ அலிஷா வந்து பார்த்தீங்கன்னா A1 பண்ணிட்டாரு. ஸோ அண்ட் தென் சா வந்து பார்த்தீங்கன்னா A2 பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு சா வச்சுருந்தாரு. இப்போ வந்து A2 A3 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 சா. ஸோ லைக் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்மன்ஸ் வந்து பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தோட ஹார்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணியிருக்காரு. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பை தான். ஸோ இப்போ தான் வந்து கேம் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணார். லாகின் டேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஒரு 30 to 40 டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ப்ளம்முமே வந்து பார்த்தீங்கன்னா A3 போட்டார். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்புறம் அடுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட கண்டென்ட் வேணுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதையுமே போஸ்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ வந்து ஆர்டிஃபேக்டோட டீட்டெயில்ஸ் போடலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.